இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமாவும் நாளைக்கு என்ன அந்த பூஜை ஆரம்பிக்க சொல்லிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் தானக்கா. அந்த பூஜை மாமா பண்ண சொல்லிருக்காரு. இதுல உனக்கு என்னக்கா கவலை? மித்ரா மாதிரி அந்த முன்னோர்கள் பூஜைய என்னால வெளிப்படையா பண்ண முடியாதுடா கணேசா. அத ரகசியமா நம்ம வீட்ல வச்சு கூட என்னால பண்ண முடியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மாமா அவரோட ரூம்ல ரகசியமா பண்ண சொல்லிருக்காரு. அப்புறம் என்னக்கா, மாமா சொன்னபடி நீ அவர் ரூம்லயே வச்சு பூஜை பண்ணுக்கா. கோவில்ல அந்த வயசான தாத்தா வேற, இதனால உனக்கு ஒரு நன்மை தீமை வரும்னு சொல்லிருக்காரு. அவர் சொன்னதை நினைச்சா வேற ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற மாதிரி தோணுச்சுக்கா. எந்த குழப்பமும் இல்லாம நீ பூஜையை பண்ணுக்கா. எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. என்ன பூஜை, என்ன நல்லது நடக்கும்னு சொல்றான். நாம விவரமா கேட்டா நம்மகிட்ட உண்மையை சொல்லாம மாத்தி சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. அதனால நாம எதுவும் தெரியாதது மாதிரி இருந்து என்ன பூஜை எதுக்காக பண்றாங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும். சரி, பார்க்கலாம். பரவாயில்லையே மித்ரா, நீ இன்னும் எழுந்திருச்சிருக்க மாட்ட. உன்னை எழுப்பலாம் தான் நான் ரூமுக்கு வந்தேன். நீ நேரமா எழுந்திருச்சு குளிச்சு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. புருஷோத்தமனோட பர்த்டே பிளானை முறியடிக்க நாம போட்ட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு பேர் மாத்திர சடங்கு. எனக்கு இந்த சடங்கு உடனடியா செய்யணும்னு அகிலாண்டீஸ்வரி கிட்ட நீங்க சாமத்தியமா பேசி இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி என் வேலையை நான் கரெக்டா செஞ்சு அகிலாண்டீஸ்வரியை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஆண்டி. அதுக்காக தான் என் மொபைல்ல அலாரம் வச்சு நேரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். அப்பா சூப்பர் மித்ரா. நீ மட்டும் இப்படி சீக்கிரமா எழுந்து பூஜைக்காக ரெடியா இருக்கேங்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுலயே உன் மேல பாதி இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அது மட்டும் இல்ல மித்ரா, அகிலா உன்னை மருமகளா தேர்ந்தெடுத்தது, நீ இந்த வீட்ல இத்தனை நாளா மருமகளா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே முடிவு பண்ண போறது இந்த 3 நாள் பூஜை தான். ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் மித்ரா, இந்த 3 நாளும் நீ இதே மாதிரி சீக்கிரமா எழுந்து ரெடியாகி பூஜை பண்ண வந்துடணும். அந்த பூஜை அகிலாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அகிலாவை இம்ப்ரெஸ் பண்ண மட்டும் பத்தாது, அந்த ஸ்படிக மாலை எந்த காரணத்தை கொண்டு கருத்து போக கூடாது. அப்படி கருத்து போச்சு அப்புறம் அகிலாவை நான் இல்ல அந்த கடவுளாலேயே சமாதானப்படுத்த முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. இந்த முன்னோர்கள் பூஜையில அகிலாண்டீஸ்வரியை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு பாருங்க. நீ எப்போ சீக்கிரம் எழுந்து குளிச்சு பூஜைக்காக ரெடியாய் நிக்கிறியோ அப்பவே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு மித்ரா. நீ அகிலாவை இம்ப்ரெஸ் பண்ணிடுவ. குட் மார்னிங். என்ன மாமா இது, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சத்தம் இல்லாம கதவு திறந்து வந்தா நீங்க இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க. காலையில நீ தான் சீக்கிரமா பூஜை பண்ண வருவல்ல, அப்புறம் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதான் நான் சீக்கிரமா எந்திரிச்சு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பூஜைக்கான ஏற்பாடுல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன மாமா சொல்றீங்க? இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? இந்த 3 நாள் பூஜைக்கு உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்க நான் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு பாரு. வா.
நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவனா எங்க ஜென்ம விரோதி ஆதிக்கடவுர் வம்ச முன்னோர்களுக்கு பூஜை செய்யணுமா? முடியாது, நடக்கவும் நடக்காது. நீ பூஜையை முடிச்சிட்டு கபோர்டை மூடி வச்சுட்டா யாருக்கும் எதுவும் தெரியாது. 3 நாளும் இதே மாதிரி சீக்கிரமா வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிடு. ஓகேவா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, 15 கம்பெனிக்கு எம்டி வேற. எனக்காக நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உனக்காக இல்ல, நமக்காக. எங்க முன்னோர்கள் உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தியை ஏத்துக்க அனுமதியும் ஆசையும் வழங்கணும்னு நீ பூஜை பண்ற இந்த 3 நாளும் நானும் சாமி கும்பிட போறேன். சரி, டைம் ஆச்சு, நீ பூஜை ஆரம்பி. ம்.